அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாதவர்களே, அல்லாஹ் செய்யும் அமல் என்ன? சலவாத்து மட்டும்தான். இந்த உலகம் அழிந்தாலும் சலவாத்து அழியாது. அன்பாதவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 4 முக்கியமான மலக்குமார்களும் வந்தாங்க. ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 4 பேர்களும் வந்து முதல்ல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களோட மேலே யார் 10 சலவாத்து சொல்வாங்களோ அவர்களுக்கு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வெட்டும் வேகத்தில் கடக்க நான் உதவி செய்வேன். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் மிக பயங்கரமானது, இருள் நிறைந்தது, தலை முடியை விட மெல்லியது, கத்தியை விட கூர்மையானது. அந்த பாலத்தை வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை 70,000 வருஷங்கள் ஓடினாலும் அந்த பாலத்தை கடக்க முடியாது. அந்த பாலத்தை மின்னல் வெட்டும் வேகத்தில் கடப்பதற்கு நான் உதவி செய்வேன் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூறினாங்க. அதற்கு பின்னால் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் கூறினாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களோட மேலே யார் இன்னும் 10 சலவாத்து செல்வாங்களோ, 10 சலவாத்து கூறுவாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஷர்பத் கொடுப்பேன், ஒரு பானம் கொடுப்பேன். அதை அவங்க குடித்தால் தாகமே ஏற்படாது, கியாமத்து வரும் வரையில தாகமே ஏற்படாது. அதற்கு பின்னால இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களோட மேலே யார் இன்னும் 10 சலவாத்து சொல்வாங்களோ அவங்களுக்காக வேண்டி நான் சுஜூதில் புழுவேன். நான் சுஜூதிலிருந்து எழும்ப முன்னால அல்லாஹ் அந்த 10 சலவாத்து சென்ன மனிதனுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு விடுவான். அதற்கு பின்னால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களோட மேலே யார் இன்னும் 10 சலவாத்து செல்வாங்களோ அவங்களோட ரூஹை நான் லேசாக கலட்டுவேன், அவங்களோட உயிரை நான் லேசாக கலட்டுவேன். சக்கராத்து எவ்வளோ பயங்கரம்னு உங்களுக்கு தெரியும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒவ்வொரு தலை முடிக்கும் ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்துடைய வேதனை உண்டு. ஒரு முடியுடைய சக்கராத்துடைய வேதனை இந்த உலகத்தில் போடப்பட்டால் உலகத்திற்கு எல்லா மக்களும் செத்து மடிஞ்சிடுவாங்க. சக்கராத்து மிக பயங்கரம். யார் உங்களோட மேலே 10 சலவாத்து கூறுவாங்களோ அவங்களோட உயிரை நான் லேசாக கலட்டுவேன், இலகுவாக கலட்டுவேன் என்பதாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கூறினாங்க. அதனால் சலவாத்தை அதிகமாக ஓதி வாருங்கள். உங்களோட எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவு செய்வான். சலவாத்தை நாங்கள் பெருமைக்கு கூட செஞ்சால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நாங்கள் எந்த அமலையும் பெருமைக்கு செஞ்சால் அல்லாஹ் முகத்தில் அடிப்பான். ஆனால் சலவாத்தை நாங்கள் பெருமைக்கு செஞ்சால் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் செய்த அமலும் சலவாத்து மட்டுமே. அதனால் அதிகமான சலவாத்துகளை ஓதி அல்லாஹுடைய அன்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அன்பையும் ஷஃபாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களோட எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் இன்ஷா அல்லாஹ்.